அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஓப்பன் மாரி சேனல். இந்த வாரம் தெரியாமல் சந்தில் நம்ம பார்க்க போகிற படம் ஒரு தனியாக வந்து தமிழில் தனியாக இந்த டயத்தில் ரிலீஸ் ஆகி கோடை கொண்டாட்டமாக பொதுமக்கள்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய அளவில் மக்கள் கொண்டாடும் வெற்றி, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு சொல்லக்கூடிய அளவில் நேற்று ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றுட்டு இருக்க படம் தான் கருப்பு. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படம் வர்றதுக்கு ஏகப்பட்ட தடங்கள்லாம் இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வியாழக்கிழமை பிளான் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லாமல் திரும்ப ஒரு நாள் கழித்து வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஏகப்பட்ட கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அந்த தடைகள்லாம் தாண்டி இந்த படம் வந்து லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய அளவில் சிங்கிளாக வந்து சிங்கம் சூர்யா அவர்கள் நடிப்பில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அது என்ன எதிர்பார்ப்பு கொடுத்துச்சு. அது இல்லாமல் இப்போ சென்சேஷனல் மியூசிக் டைரக்டர் அறியப்படுற ஏகப்பட்ட படங்கள் கையில் வச்சிருக்கிற மியூசிக் டைரக்டரான சாய் அபயங்கர் மியூசிக்கில் இந்த படம் வருதுன்னொன்னே எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு. அது இல்லாமல் ஆடியோ விழா அப்புறம் பாடல்கள்லாம் ஏற்கனவே பட்டையை கிளப்பிடுச்சு. ஸோ இதனால் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அது இல்லாமல் தனியாக வருது, அப்புறம் கோடை விடுமுறை எல்லாமே சேர்ந்து இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு நல்ல இப்போ பெரிய வரவேற்பு கொடுத்துருக்கு. இந்த படத்தோட இயக்குனரான ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் உள்ள படமாக இந்த படம் வந்திருக்கு. இந்த மாதிரியான நோக்கமான விஷயங்கள்லாம் நம்ம ரிவ்யூவில் இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு வயசான ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிற இந்திரன்ஸ் வந்து கேரளாலேருந்து அவங்களோட பொண்ணை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு வராரு. ஒரு மெடிக்கல் சர்ஜரிக்காக. அதுக்கு ஒரு 60 பவுனை கையில் எடுத்துகிட்டு வர்றாரு கோல்டை. அதை விற்றுட்டு தான் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி சென்னையில் இறங்கும்போது எதிர்பாராத விதமாக அன்டைமில் விடிகாத்தால 2 பேர் வந்து அந்த பையை பிடிங்கிட்டு போய்ட்றாங்க. ஸோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த நகையை அவங்க மீட்டுட்டு ஆனால் வந்து போலீஸ் ஸ்டேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நாங்கள் கோர்ட்டில் தான் சப்மிட் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கோர்ட்டில் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் மாதிரியான ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச வக்கீல் இருக்கார், அவரை போய் கான்டாக்ட் பண்ணுங்கள், கோர்ட் ப்ரொசீஜர்லாம் சீக்கிரம் முடிச்சு உங்களுக்கு நகையை வாங்கி கொடுத்துருவாரு சொல்லவும் அந்த வக்கீலை போய் பார்க்குறாங்க. அந்த விசிட்டிங் கார்டை வச்சுட்டு. அந்த வக்கீல் தான் ஆர்ஜே பாலாஜி அவர். அவர் கொஞ்சம் கன்னிங்கான ஒரு நெகட்டிவ் ஷேடு உள்ள ஒரு மாதிரியான ஒரு வக்கீல். அவர் வந்து இவங்ககிட்ட பணத்தெல்லாம் கொஞ்சம் கறக்கிற மைண்ட்லேயே போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒரு கட்டத்தில் இந்திரன்ஸ் ஒரு ஏகப்பட்ட பணத்தை செலவழித்து அந்த நகையை மீட்க முடியல கோர்ட்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அந்த கோர்ட் வளாகத்தில் இருக்க கருப்புசாமியை வேண்டுறாரு, எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு கொடுக்கணும்னு. வேறு வழி இல்லாமல் கடைசியில் அந்த ஒரு வழிக்கு போகும். அப்போ கருப்பு வந்து ஒரு வக்கீல் கேரக்டர் மாதிரி வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முயற்சியில் இறங்குறாரு. அப்போது அந்த நெகட்டிவ் ஷேடு உள்ள ஆர்ஜே பாலாஜியான அந்த அட்வொகேட்டுக்கும் அந்த கடவுள் கேரக்டர் வந்து மனுஷ கேரக்டரில் வர அந்த சூர்யா அவர்களுக்கும் நடக்கிற அந்த டக் ஆஃப் வார், அதில் யார் ஜெயிச்சாங்க, கடைசியில் என்ன நடந்ததுன்றதை பரபரப்பான கிளைமேக்ஸ் சொல்லி செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து முடிக்கிறது தான் பேலன்ஸ் ஆரம்பிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஏற்கனவே மூக்குத்தி அம்மன் படத்துலேயே அந்த ஃபேண்டசியான எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இதில் சோஷியல் மெசேஜும் கலந்து ஒரு வித்தியாசமான கதையை வந்து ப்ரீச்சிங் மோட் இல்லாமல் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. யாரையும் புண்படுத்தாமல் சென்சார்லேருந்து தப்பிச்சு வரக்கூடிய அளவில் ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தேர்ந்தெடுத்து அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவித்துக்கலாம். அவர் ஏற்கனவே கிரிக்கெட் வர்ணனையில் இப்போ பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர் தமிழ் ரசிகர்கள்லாம் கிரிக்கெட் மேட்ச் ஐபிஎல் பார்க்கறதுக்கு அவரும் ஒரு காரணம். அவர் வந்து நல்ல ஒரு கிரியேட்டர்னு இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டென்ஷனில் இருந்தார். முதல் நாள் படம் ரிலீஸ் ஆனோன்னு ஒரு சோகமான ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. மறுநாள் ஹாப்பியான வீடியோவும் நம்ம பார்த்தோம். ஸோ இப்படி ஏகப்பட்ட தடைகளை தாண்டி இந்த படம் அவருக்கு வெற்றியாக அமைஞ்சது ஒரு நல்ல விஷயம். ஏற்கனவே பல 2-3 படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. எல்கேஜி அப்புறம் மூக்குத்தி அம்மன் மாதிரியான படங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லான டைரக்டரும் பேர் எடுத்துட்டாரு. இந்த படமும் அடுத்த கட்டத்துக்கு அவர் கொண்டுட்டு போயிருக்கு. அது இல்லாமல் ஹீரோவான சூர்யா அவர்களுக்கு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு இந்த படம். ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் ஒரு சிறப்பான படமாக வந்திருக்கு. அவர் வர சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு படத்தில். கூஸ்பம் மூமெண்ட்ஸ் தான் படத்தில் இருக்குது. ஸோ ஹீரோவான சூர்யா அவர்களுக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அவர் வந்து படம் ஆரம்பிச்சு 30 நிமிஷத்துக்கு மேலே தான் வராரு. இருந்தாலும் அவர் கேரக்டர் நல்லாவே எலிவேட் பண்ணி அவருக்காக எழுதப்பட்ட கதையை நல்லாவே உள்வாங்கி நடிச்சிருக்காரு. படத்தில் முக்கியமான கேரக்டரில் செகண்ட் ஹீரோன்னு சொல்லக்கூடிய அளவில் படத்தில் ஃபுல்லாகவே வர்றது ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கேரக்டர். நெகட்டிவ் ஷேட் உள்ள கேரக்டர், அது நல்லாவே உள்வாங்கி சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் அவர் நல்ல ஸ்கோப்பு அதை பயன்படுத்தி நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி அவர்கள். வாழ்த்துக்கள். படத்தில் முக்கியமான கேரக்டரில் மலையாள நடிகர் இந்திரன்ஸ், அவர் ஒரு நல்ல சீனியர் நடிகர். அவர் நடிப்பு கிட்டத்தட்ட நிறைய பேர் சொல்லக்கூடிய அளவில் நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு சொல்லக்கூடிய அளவில் சிறப்பான பர்ஃபார்மன்ஸு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவர் நல்லா பட்டையை கிளப்பியிருக்காரு. படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். அவர் பொண்ணாக வந்த அந்த அநேகாரவி அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் படத்தில் வந்து புதுகை பூபாலம் சின்ன கேரக்டர் சண்முகம் கேரக்டர் அவரும் பட்டையை கிளப்பியிருப்பார். டானாகரன் படத்தில் கூட கவனம் எடுத்திருப்பாரு. அவரும் இந்த படத்தில் நல்ல கேரக்டரில் வராரு. த்ரிஷா அவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்கோப் கொடுத்துருக்கோம்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அதே போல் ரப்பர் பந்து, சுவாஷிகா, இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர், அப்புறம் ஆடுகளம் நரேன்,
இவங்கெல்லாம் கூட படத்தில் கொடுத்த ரோலில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நட்டி அவர்கள் நெகட்டிவ் ஷெட்யூலில் கேரக்டரையும் நல்லா உணர்ந்து நல்லா உள்வாங்கி பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் தீபா சங்கர் அவங்களும் சின்ன கேரக்டர் காமெடி அப்பப்போ வந்துட்டு போகிறாங்க. அது மாதிரி சின்ன சின்ன ரோலில் வரவங்க எல்லாமே அவங்க கேரக்டரை உணர்ந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா ஸ்க்ரீன் ப்ளே வந்து பரபரப்பாக போகுது. கிட்டத்தட்ட நம்ம வந்து அரையன் 2 கடவுள், அந்த மாதிரி மூக்குத்தி அம்மன், ஜெய் பீம் இந்த மாதிரியான இதில் கலந்துக்கட்டி கோர்ட்டு ப்ளஸ் ஃபேண்டசி கலந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் விறுவிறுப்பாக கொண்டு போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போதே அந்த ஸ்க்ரீன் ப்ளே முடிஞ்ச மாதிரி நமக்கு ஃபீல் வந்துருது. செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக போனாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவு தான் இருக்குது. ஒரு சின்ன மைனஸாக பார்க்கப்படுது என்னால் விட. படத்தோட மியூசிக் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனடாக தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா சாயா பயங்கர் பாட்டு வந்து அந்த கருப்பன் பாட்டு வந்து நல்லா ஹிட் ஆகிடுச்சு. பிஜிஎம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணிக்கலாமோ அப்படின்னு தோணக்கூடிய அளவில் இருக்குது. குறிப்பாக விக்ரம் வேதா மாதிரியான பிஜிஎம் எலிவேட் பண்ணியிருந்தா, காந்தாரம் மாதிரியான எலிவேட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போதைக்கு ஓகேஷ் தான். இன்னும் அதை எலிவேட் பண்ணியிருந்தா இன்னும் வேறு லெவலுக்கு போயிருக்கோம். அவருக்கு மேலும் பல படங்கள் அமைய வாழ்த்துக்கள். அவரோட பவளமல்லி அந்த ஒரு ஆல்பமே சிறப்பாகவே 15 கோடிக்கு மேலே வியூஸ் போயிருக்கு. அதுவும் எனக்கு பிடிச்ச ஆல்பம். சாயா பயங்கருக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்துக்கு சில பல விருதுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவரோட பாட்டுக்காகன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் சின்ன சின்ன கேரக்டர் இருந்தாலும் அவங்க கேரக்டர் உணர்ந்து பண்ணியிருக்காங்க. படத்தில் ஸ்டண்ட் கோரியோகிராஃபி சின்ன சின்ன 2-3 ஸ்டண்ட்ஸ் வந்தாலும் நல்லாவே இருக்குது. படத்தில் காஸ்டியூம், ஆர்ட் டிசைன் எல்லாமே, கேமராங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தா சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஏன்னா ஒரே கோர்ட் சீன்ஸே வந்து ரிப்பீட்டடாக அதே ஜட்ஜி அதே மாதிரியான விஷயங்கள் தான் வருது. அது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே படம் முடிஞ்ச ஒரு ஃபீல் வந்துடுது. அந்த இந்திரன்ஸ் அவர்களோட அந்த கேஸ் முடிஞ்ச மாதிரியே போயிடுது. அது இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் வர அந்த கேஸ்லாம் வந்து பெரிய அளவில் கோர்ட்டு கேஸ்லாம் பெரிய அளவில் எடுபடலன்னு தான் சொல்லணும். அது கொஞ்சம் நல்லா கவனித்து பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் கத்தி மேலே நடக்கிற மாதிரியான கதையை வந்து எந்த அளவில் ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ எடுத்துக்கிட்டு சமூக பிரச்சனையும் அதில் கலந்து ஒரு ஃபேண்டசியும் கலந்து சொன்ன விதத்தில் அந்த படம் வந்து ஓரளவுக்கு எல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் இப்போது கோடை விடுமுறையை கணக்கு பண்ணி லேட்டாக வந்தாலும் சிறப்பான தனி படமாக வந்திருக்கு. ஸோ சூர்யா அவர்களோட ரசிகர்களுக்கு மிகவும் பிடிச்ச படமாக இருக்கும். அது இல்லாமல் லீவில் இருக்க அந்த பசங்களை கூட்டிகிட்டு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படமாகவும் இருக்குது. 13+ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 13+ ஓகே தான். 13+ மேலே இருக்கும். கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். அது இல்லாமல் சவுண்டு கொஞ்சம் இன்னும் நல்லா கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம் சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பரபரப்பாக போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு என்டர்டைனிங்காக போகுது. மொத்தத்தில் இந்த படம் ஒன் டைம் தேட்டரில் வாட்சபிள் தான். ஏன்னா அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இதுக்காகவே தேட்டரில் ஆக்ஷன் சீன்ஸு, இதுக்காகவே தேட்டரில் பார்க்கக்கூடிய படம் தான் இது. தேட்டரில் ஒன் டைம் பார்க்கக்கூடிய டீசெண்டான படம். உங்களை எந்த அளவில் ஏமாற்றாது. ஸோ வாய்ப்பு இருக்கவங்க தேட்டரில் கொண்டு பார்க்கலாம். குடும்பத்தோட 13+ மேலே இருக்க பசங்களோட குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஸோ ஒன் டைம் தேட்டரில் வாட்சபிள் டீசெண்டான படம்ன்றது தான் நம்மளோட வெர்டிக்ட். ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னாடி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.